2008ல நடந்த மாதிரி 2026லயும் ரிப்பீட் ஆகுதோ? அதாவது ரிசெஷன். நிறைய பேர் சொல்ற மாதிரி இப்ப நடக்க போற ரிசெஷன் ரொம்ப மேசிவா இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி 2008ல என்ன நடந்தது அப்படின்னு ஒரு சின்னதா பார்க்கலாம். எப்போ 2008ல வந்து மிஸ்டர் புஷ் இருந்தாரு. அப்போ யூஎஸ் வந்து நிறைய ரிஸ்க் எடுத்துட்டு இருந்தாங்க. எங்கன்னா இந்த பேங்க் செக்டர்ல ஏகாப்பட்ட பேருக்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு எக்கச்சக்கமான லோன்ஸ் கொடுக்கறது. அந்த லோன் வந்து அளவுக்கு மீறி போனதுனால நிறைய பேர்னால திருப்பி கட்ட முடியல. அந்த இவங்க கொடுத்த லோன்ஸ் எல்லாமே நிறைய பேர் எதை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஹவுசிங் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணனால அவங்களால திருப்பி வந்து பேங்க்ஸுக்கு கொடுக்க முடியாம போயிடுச்சு. ஸோ பேங்க் என்ன ஆச்சுன்னா ஒரு மோசமான ஒரு ப்ரெஷருக்குள்ள போச்சு. ஸோ இந்த ப்ரெஷர் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க. ஸோ பேங்க்ரப்ட் ஆனாவே அடுத்தது என்ன ஆகும்னா, மேஜரா அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டும் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ இங்க யூஎஸ்ல இவ்வளவு ஒரு மிகப்பெரிய கிராஷ் வந்தனால இப்ப சில பேர் கேட்கலாம், இந்த கிராஷுக்கும் இந்தியாவுக்கும் அது எப்படி சம்பந்தம் ஆச்சுன்னு சொல்றேன். அது இன்னொரு என்னன்னா, இது வந்து ஜஸ்ட் நாட் ஓன்லி ஃபார் இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, இந்தியா மாதிரி இருக்கிற வெவ்வேறு கண்ட்ரீஸ்க்கு எல்லாருக்குமே அடி வந்து. ஏன்னா யூஎஸ்ல இருந்த சில இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இவங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, சரிங்களா? இன்னொன்னு, எல்லாரும் போய் நம்ம யூஎஸ் பேங்கோட இருக்கிறத டாலர் சிஸ்டம் மேலதான் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். நான் சொல்றது உலகத்துல எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து அங்க போட்டிருந்தோம். ஏன்னா ட்ரேட் வந்து இது கிட்ட இருந்தது. அதுக்கப்புறமா இது எல்லாம் நடக்க என்ன ஆச்சுன்னா, யூஎஸ் வந்து வெளியில இருந்து பர்ச்சேஸ் பண்றது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்தந்த கண்ட்ரில போய் எங்களுக்கு நாங்க இன்வெஸ்ட் பண்ணதை திருப்பி நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து பேக் வாங்கினாங்க. இது எல்லாம், இது நாட் ஓன்லி ஜஸ்ட் இன் இந்தியா, இது எல்லாத்துலயும் பேக் வாங்கினதுனால இந்த மாதிரி ஆனதுனால தான் 2008ல அந்த மாதிரி ஆச்சா. சரி, இப்ப நம்ம திருப்பி 26க்கு வரலாம். இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே பேங்க்ரப்ட் ஆயிட்டு இருக்குதா, பயங்கரமான டெபிட்ல போகுது. கடன் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்போ இதுல ட்ரேட்ல பாத்தீங்கன்னா நிறைய பர்சன்டேஜ் பிரச்சனை. அப்புறம் அது பேர் என்ன, இந்த டாரிஃப்